வா இந்த படத்துல நடிக்கிறப்போ இந்த காம்போ இன்ட்ரெஸ்டிங் காம்போ. ஒன்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறீங்க, இன்னொன்னு செல்வாவோட படம். இல்ல 3வது நாளே நான் யோசிச்சேன் நம்ம வேண்டாம் போயிடலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வந்து கேக்கு ஓகேவே சொல்ல மாட்டாரு. ஒரு நாள் நைட் எல்லாம் வந்து போயிட்டே இருந்துச்சு, பேக்கப்பே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லல. ஸோ நான் அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு நான் நினைச்சேன் ஐ சென்ட் அ மெசேஜ் சேயிங் தட் இஃப் நான் ஒழுங்கா பண்ணலன்னு தோணுதுன்னா போதும். ஏன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது எப்படி என்ன அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி கத்தணுமா இல்லை என்ன பண்றது, எந்த அளவுக்கு எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நினைச்சேன் இது என்ன எதுக்கு இப்போ ஓகே பண்றாங்க, நேற்று வரைக்கும் பண்ணல அப்படின்ட்டு. அப்போ தனுஷ் சார் அப்போதான் மாரியோட ரிலீஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னாங்க அவர் சும்மா தான் அப்படிலாம் பண்ணுவாரு, நீ கண்டுக்காத அப்படின்னாங்களா. சைத்தட் மேபி தனுஷ் சார் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ அடுத்த நாள் ரொம்ப கஷ்டம் கொடுக்காது அந்த பொண்ணுக்குன்ட்டு. வித் செல்வராகவன் சார் அதுதான் எனக்கு